ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆக்டர் இஸ்மாயில். இப்போ நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்க போகிறோம்னா பன்னிக்குட்டி அப்படி என்னதான் ப்ராஜெக்ட்? பன்னிக்குட்டி அப்படிங்கிற படத்தை அறிவு பார்க்க போகிறேன். என்னப்பா பன்னிக்குட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா, யோகி பாபு சார் தான் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு படத்தில் வந்து ஏகப்பட்ட சில படத்தில் வந்து அவங்க பன்னி முஞ்சி வாயம் அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. அதனாலேயே வந்து டைரக்டர் வந்து பன்னி முஞ்சின்னு ஒரு படத்தை வச்சு யோகி பாபு வச்சு காமெடியர் யோகி பாபு கூட ராமர், மற்ற சிங்கம்புலி, கருணாகரன் இவங்கெல்லாம் வச்சு படத்தை வச்சா ஒரு மாதிரியா தங்கத்துறை இவங்கெல்லாம் வச்சா கலாபலான்னு அப்படியே ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு. படம் எடுத்த இயக்குனர் வந்து அருண் சரண் முருகையன் அவங்க தான் படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படத்தில் மியூசிக் பார்த்தோன்னா கிருஷ்ணா குமார் அப்படிங்கிறவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து சுபாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிறவர் தான் ப்ரொடியூசர். மொத்தம் ஏகப்பட்டது எல்லாம் சொல்லியாச்சு. இந்த படத்தில் ஒன்லைன் கதை என்னன்னா, ஒரு மூடநம்பிக்கை, அது ஊனநம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான். அதுதான் மையமாக இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு யோகி பாபுவோட சேர்ந்து ஒரு 3 நம்பர் சேர்ந்து சுற்றிக்கிட்டு எனி டைம் இருக்கிற மாதிரி இந்த படத்தை கொண்டு வரல. யோகி பாபு வந்து ஒரு கண்டென்ட்டு வேறு, ஓகேவா. அவருக்கு வந்து எப்படின்னா, ஒரு கல்யாணம் அவருக்கு நிச்சயமாக இருக்குது. ஒரு 15-20 சம்திங் கொஞ்சம் நாளுக்குள்ளே ஒரு பன்னி குட்டியை கொடுத்து, இந்த வெள்ளை பண்ணி இதை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் உனக்கு கல்யாணம் அப்படிங்கிற நிச்சயத்தை சொல்லிவிடுவாங்க. அதனால் பன்னி குட்டியை பாதுகாத்துட்ருப்பார். இது ஒரு பக்கம் போவோம். இந்த ராமர் இவங்கெல்லாம் இருக்காங்களா, இவங்க என்ன செய்வாங்க, தங்கத்துறை இவங்கெல்லாம் சேர்ந்து தங்கத்துறை குடும்பத்தில் சொல்ல ஒரு பிரச்சனை இருக்கும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழி தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பார். தங்கச்சி பிரச்சனை இருக்கும், மச்சான் பிரச்சனை இருக்கும், அப்புறம் அவங்க அப்பா பிரச்சனை இருக்கும், சில பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி டைமிங்கில் வந்து ராமர் சொல்லுவார், ஃப்ரெண்டாக சொல்லுவார், ஒரு உடனே செத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தங்கத்துறை முடிவெடுப்பார். அந்த மாதிரி டைமிங்கில் வந்து ராமர் வந்து ஒரு சாமியார் இருக்கார், அவர்கிட்ட போவோம்பா, அவர்கிட்ட போனால் உனக்குள்ளே எல்லாம் எல்லாமே கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே அவர் என்ன செய்வார், அதை நோக்கி நேராக போவார். போயிட்டு இந்த மாதிரியான நான் கூட்டிகிட்டு போகிறேன், உன் பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவார். அதே மாதிரியே அவங்க வந்து அங்கே கூட்டிகிட்டு போடுவாங்க. கூட்டி போனவொடனே அங்கே வந்து லியோனி சார் வந்து சாமியார் இடத்துல நடிச்சிட்டு இருப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா, நான் ஒன்று ஒரு பைக்கை போய் அந்த பைக்கை எடுத்துகிட்டு நீ போ, அந்த பைக்கு நம்பர் 8 இருக்குன்னு இருந்துச்சுன்னா நீ நினைக்கிறதெல்லாம் எல்லாமே நடந்துடும் அப்படின்பாரு. அதே மாதிரியே கேட்டுக்கிட்டு பைக்கை ஒரு 8ஆம் நம்பர் பைக்கை அட்டையை போட்டுட்டு அந்த ஊருக்குள்ளே இருக்கிற பைக்கை தான் அட்டையை போடுவான். அதனால் அதை சுற்றிக்கிட்டே இருப்பார். அது தெரியாமல் அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பார். அந்த பைக் அப்படியே என்ன ஆகிட்டு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் போய் ஒரு டைம் பார்க்கலாம். கண்டிப்பாக எனக்கு சிரிப்பு வரவே இல்லை. இப்போ நான் சொல்லும் போதே ஒரு மாதிரியான ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். என்னடா இது 8ஆம் நம்பர் பைக்கான், அது எடுத்துகிட்ட உடனே எல்லாமே நடக்குதான், அதுக்கப்புறம் வேலை திரும்பி நடக்க மாட்டேங்குதான், அப்புறம் திரும்பி போய் கேட்கும்போது ஒரு பன்னிக்குட்டி இருக்கும், அந்த பன்னிக்குட்டி போய் மோதுனா மட்டும் உனக்கு எல்லா பிரச்சனையும் நடந்துடும் அப்படிங்கிற கடைசியில் அந்த லியோனியே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க போலீஸு. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அது மூடநம்பிக்கை சம்மந்தப்பட்டது தான். இருக்குது, அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கின்னு. காமெடிங்கிறது வந்து சொட்டோடு இல்லை படத்தில். நான் சிரிக்கலை, ஆனால் நான் ஒரு இடத்துல சிரித்தேன், சும்மா சொல்லக்கூடாது, ஒரு இடத்துல சிரித்தேன். இவரும் ராமர் கூட்டிகிட்டு போகும்போது ஓவராக சிரிச்சிட்டே இருக்கும்போது இவரும் சிரிச்சிட்டே இருக்கும்போது அந்த சிரிப்பு வந்து நமக்கும் ஒரு மாதிரி சிரிப்பாக வந்துச்சு. அவ்வளோதான். மற்றபடி படத்தில் வந்து எனக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து ஜாலியாக பார்க்கலாம், ஒரு டைம் பாஸாக, அவ்வளோதான். கண்டிப்பாக பன்னிக்குட்டி யோகி பாபுட ஆக்டிங் பஸ் சொல்ல, அவர் கரெக்டாக கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருந்தார். அவர் பண்ணுறதுல எந்த ஒரு ஆக்டிங், ஒரு சிரிப்பு எதுவுமே இல்லை. ஆக மொத்தத்தில் பன்னிக்குட்டி நல்லா நடிச்சிச்சு. ஓகே, ஒரு ஷர்ட் ஒன்று வருவார், அவர் ஷர்ட்டு கொடுக்குற கேரக்டரை ஆரியை கவுத்து விட்டு வேறு லெவலில் பண்ணார். படம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக இந்த ரிவ்யூ பிடிச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பில்லுக்கு கிளிக் பண்ணுங்கள். அடுத்த நல்ல ரிவ்யூ சந்திக்கிறேன். அதுவும் விடைபெறும். பாய்.